வணக்கம். நான் ஜெகதீசன் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஐடி ஜெகன்னா தெரியும். யூடியூப் அண்ட் ட்விட்டரில் வந்து ஐடி ஜெகன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் ஜெகன் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஹை வீக்ஸில் என்ன மாதிரி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டால் வேலை செய்யும் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ஏன் ஜெகன் வந்து ஹை வீக்ஸில் சுத்தமாக ட்ரேட் பண்ணுறதே இல்லை, அவ்வளோ பணம் வச்சுருந்தோம் கொஞ்சம் கூட ட்ரேட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த கேபிட்டல் ஜோன்கிற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அடுத்தடுத்து வர போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, ஜெகன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர், அவர் ஏன் வந்து ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் ட்ரேடே பண்ண மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து யூடியூப் கூகுள்லாம் பண்ணி பார்த்துட்டு, நான் நிறைய இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டேன், ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் தான் ஆப்ஷன் செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். ரொம்ப தூரமாக கூட நம்ம ஆப்ஷன் செல் பண்ணால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாமே, ஏன் ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் ஜெகன் வந்து ஆப்ஷன் செல் பண்ணுறதில்லன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஹை வாலட்டாலிட்டினா என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஹை வாலட்டாலிட்டினா ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், ப்ரீமியம் அதிகமாக இருந்தால் தூரமாக போகலாம், தூரமாக செல் பண்ணலான்னு. அது உண்மை தான். ஆனால் நீங்கள் டெஃபினேஷன் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஹை வாலட்டாலிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹை வாலட்டாலிட்டிக்கும் ப்ரீமியத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஆச்சரியமாக இருக்கா? உண்மை தாங்க. ஹை வாலட்டாலிட்டிக்கும் ப்ரீமியத்துக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனால் நேரடி தொடர்பு கிடையாது, தவிர வந்து மறைமுக தொடர்பு இருக்குது. முதல்ல ஹை வாலட்டாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஹை வாலட்டாலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ரைஸிங் இருக்குது இல்லையா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் புக் இருக்குது இல்லையா, நீங்கள் ஒரு ஆர்டர் போடும்போது பிட் ஆஸ்க் ப்ரைஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் பை பண்ணணும்னு போட்டிருப்பாங்க, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. இந்த ஸ்ப்ரெட்டுக்கு பேர் வந்து பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட்டுன்னு பேர். இந்த பிட் ஆஸ்க் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப குறைச்சலாக இருந்தால் அது லோ வீக்ஸ், இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அது ஹை வாலட்டாலிட்டி பீரியட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பார்த்துக்குங்க. ஆனியன் எடுத்துக்கோங்க. நீங்கள் போய் வெங்காயம் வாங்க போகிறீங்க. வெங்காயம் வந்து விற்கிற ஒரு 50 ரூபா சொல்கிறாரு, நீங்கள் 45 ரூபா கேட்குறீங்க. உங்கள் பிட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஆக மொத்தம் விக்ஸ் வந்து ஆனியனுக்கு வந்து ரொம்ப குறைச்சல். அதே நேரம் நீங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் ஒரு கிரவுண்டு இடம் வாங்கன்னு நினைக்கிறீங்க, சென்னையில் ஒரு இடத்துல வாங்கன்னு நினைக்கிறீங்க. அவர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறாரு? 1 கோடி ரூபா கோட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன ப்ரைஸ் கேட்குறீங்க? 80 லட்சம் கேட்குறீங்க. இப்போது 80 லட்சத்துக்கு 1 கோடிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா? இந்த டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தால் அது வந்து ஹை வீக்ஸ்னு அர்த்தம். இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸோட இது வந்து குறைச்சலாக இருந்தால் அது லோ வீக்ஸ்னு அர்த்தம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆக மொத்தம் ப்ரீமியத்துக்கும் ஹை வீக்ஸுக்கும் லோ வீக்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. விக்ஸுக்கும் இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸுக்கும் சம்மந்தம் இருக்குது. சரி, இப்போது மறுபடியும் ப்ரீமியத்துக்குள்ளே வரலாம். இந்த ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் ஏன் ஜெகன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஓரளவுக்கு விக்ஸ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை, ப்ரீமியம் நல்லாயிருக்கும். விக்ஸ் 20க்கு மேலே போகும்போது என்ன சொல்ல வருதுன்னா, இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வித்தியாசமாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, வந்து நேச்சுரலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல் பண்ண வரீங்க, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்போ 9000 புட்டு செல் பண்ண வரீங்கன்னா, பையர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுவார்னா 150 ருபீஸ் கோட் பண்ணுவார், செல்லர் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுவார்னா 200 ருபீஸ் கோட் பண்ணுவார். இதுதாங்க ஹை வீக்ஸில் உள்ள பிரச்சனை. ஹை வீக்ஸில் உள்ள பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து லிக்விடிட்டி இருக்காது. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் ஒரு கோடி எட்டு வந்து நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணணும் வந்தீங்கனாலே கரெக்டான ஃபேரான ப்ரீமியம் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் கிடைக்காது? அந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதாவது வாங்குகிற விலை விற்கிற விலை இருக்கு இல்லையா, அதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதுனால சுத்தமாக உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்காது. அப்படியே இருந்தாலும் 1 or 2 லாட்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும். பெரிய கேபிட்டல் வச்சு நீங்கள் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய ஸ்லிப்பேஜஸ் வரும். ஒருவேளை நீங்கள் ப்ராஃபிட்டே பண்ணால் கூட அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரிஞ்சதுங்களா நான் சொன்னது? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். இப்போ 11-3 புட்டு வந்து நான் வந்து செல் பண்ணேன். இதில் நிஃப்டியில் செல் பண்ணேன் 11-3 புட்டு. ஏன்னா நான் ஃபியூச்சரில் ஷார்ட் அடிச்சிருந்தேன், என்னோடய ஃபோலியோக்காக 11-3 புட்டு செல் பண்ணியிருந்தேன். அதில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஆனால் அதில் வெளியில் வரேன்னா, ஏன்னா பிட் ஆஸ்க் ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 100 ரூபா கேட்குறாங்க. 100 ரூபானா ஒரு லாட்டுக்கு எவ்வளோ ஆச்சுங்க? 7500 ருபீஸ் ஆச்சு. 7500 ரூபா வந்து நான் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் வெளியில் வர முடியும். ஆக மொத்தம் ஹை வீக்ஸில் ஏன், அதாவது ஹை வீக்ஸ்னால் நான் எதை சொல்கிறேன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் 15 to 20 அப்படிங்கிறது வந்து என்னோட ஹை விக்ஸ். 15லேருந்து 20 வரைக்கும் வந்து நான் வந்து ஹை விக்ஸ்ன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 20க்கு மேலே போச்சுனால், 20க்கு மேலே அதிகமாக போச்சுனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அப்நார்மலான விக்ஸ்ன்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அங்கே லிக்விடிட்டி இருக்காது, அங்கே ஃபேர் ப்ரைஸ் இருக்காது, அங்கே ப்ரீமியம் கரெக்டான முறையில் இருக்காது. கரெக்டுங்களா? கரெக்டான ப்ரீமியத்தை பிச் பண்ணி நீங்கள் உங்களால் பையோ செல்லோ பண்ணவே முடியாது. அதனால் ஹை விக்ஸ் 20க்கு மேலே போகும் பொழுது நான் ட்ரேடை ஸ்டாப் பண்ணிடுவேன். இதுக்கு காரணம் வந்து பயமோ மற்ற எந்த காரணமோ கிடையாது, டெக்னிக்கல் ரீசன் காரணமே கிடையாது. ஹை விக்ஸ்னு சொன்னாலே லிக்விடிட்டி இல்லை, அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 குறைவு. அதனால் ஹை விக்ஸ் இருக்கும்போது நீங்கள் பண்ணாதீங்க. இதே இது நீங்கள் வந்து கூகுள்லேயோ யூடியூப்பில் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹை விக்ஸ்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். ஆனால் அது 15லேருந்து 20 வரைக்கும் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். 20க்கு மேலே அதிகமாக இருந்தால் அந்த ப்ரைஸிங் கரெக்டாக இருக்காது, கரெக்டான முறையில் நீங்கள் ப்ரீமியத்தை செல் பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஒருவேளை ப்ராஃபிட்டில் இருந்தாலும் அதை நீங்கள் வெளியில் எடுக்கணும்னு நினச்சா கூட முடியாது. நீங்கள் மந்த் எண்டு வரைக்கும் வச்சுருக்கணும் அந்த ட்ரேடை. மந்த் எண்டு வரைக்கும் வச்சுருக்கிற சுச்சுவேஷன் வந்தால் அப்போ வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னு தெரியாது. புரிஞ்சதுங்களா? ஹை விக்ஸில் ஏன் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போது அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அப்படியா ஹை விக்ஸுக்கும் ப்ரீமியத்துக்கும் சம்மந்தம் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சம்மந்தம் இருக்குங்க. என்ன சம்மந்தம்னா, இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அட் தி மணி கால், அட் தி மணி புட், இல்லைன்னா அவுட் ஆஃப் த மணி கால், அவுட் ஆஃப் த மணி புட்டில் வந்து ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரைஸிங் வந்து மிஸ்ப்ரைசிங் ஆகும்போது, மிஸ்ப்ரைசிங் எப்போ ஆகும்? இந்த பிட் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது, அதாவது வந்து இயற்கையாக எவ்வளோ இருக்கணுமோ அந்த ரேஞ்சில் இல்லாத போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து என்ன ரேட்டுக்கு இருக்கணுமோ அந்த ரேட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் ரேட்டுக்கு ட்ரேட் ஆகும். அப்படி ட்ரேட் ஆகும் பொழுது ஃப்யூச்சரில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ரைஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது அந்த ப்ரைஸில் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காண்டி, இதுக்கு பேர் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்ரேஜ் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கி இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு விற்கிறதானாங்க ஆர்பிட்ரேஜ். ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் எப்படிங்க ஆர்பிட்ரேஜ் பண்ண முடியும்னு கேட்பாங்க. அப்படி இல்லைங்க, புட் கால் பேரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, ஒரு ஃப்யூச்சர் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு காலோட ப்ரீமியமும் புட்டோட ப்ரீமியமும் இந்த ரேட்டில் தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையில் இல்லை அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்யூச்சரில் லாங்கோ ஷார்ட்டோ போய் இந்த புட்கால் பேரிட்டியை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஆப்ஷன் ப்ரைஸிங் வந்து ஒரு கரெக்டான ப்ரைஸில் இல்லைன்னா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சிஸ்டமே ஆர்பிட்ரேஜ் பண்ணும். அதென்ன ஆர்பிட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து, கரெக்டான ப்ரைஸ் இல்லைன்னா அது கரெக்டான ப்ரைஸ் வர்ற வரையும் சிஸ்டமே ஃப்யூச்சரை வச்சு என்ன பண்ணும், ஆர்பிட்ரேஜ் பண்ணும். அப்படி பண்ணும்போது மார்க்கெட் ஹை வாலடைலிட்டாக மாறும். புரிஞ்சுக்கிட்டிங்களா? அதனால தான் வந்து ஹை விக்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் கீழே பயங்கரமாக ஆடும். அன்றைக்கி பயங்கர அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். திடீர்னு 100 பாயிண்ட் இறங்கும், திடீர்னு 100 பாயிண்ட் ஏறும். அதுக்கான காரணம் என்னென்னா, ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த அன்ரியலிஸ்டிக் ப்ரீமியத்தை இருக்கிறத வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காண்டி ஃப்யூச்சரில் லாங்கோ ஷார்ட்டாக போவாங்க. ஆக மட்டும் ப்ரைஸ் மூவ் ஆகுது. அதனால தான் சொல்கிறேன், ஹை விக்ஸ் இருக்கும்போது வந்து தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. ஹை விக்ஸ் இருக்கும்போது வந்து 2 பிரச்சனை இருக்கும். பிரச்சனை நம்பர் 1, லிக்விடிட்டி சுத்தமாக இருக்காது. ஒரு லாட் 2 லாட் பண்ணலாம். நீங்கள் 25 lakhsக்கு மேலே வந்து கேபிட்டல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போட்டு கரெக்டான ப்ரைஸில் செல் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பிரச்சனை நம்பர் 2 என்னென்னா வந்து டெல்டா ஹெஜிங். அதாவது டெல்டா ஹெஜிங்னா என்னென்னா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணுறதும் கஷ்டம். ஒரு பக்கம் ட்ரேட் பண்ணுறதே கஷ்டம் சொல்கிறேன், இந்த ட்ரேடை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ட்ரேடை பண்ணுவீங்க. கரெக்டாக? அதுக்கு பேர் தான் டெல்டா ஹெஜிங். அந்த ட்ரேடும் நீங்கள் உங்களை ஒழுங்காக பண்ண விடாத சிஸ்டம். அங்கேயும் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். அங்கேயும் நீங்கள் ப்ரைஸோட ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் பண்ணவே மனசு வராது. அதனால தான் சொல்கிறேன், ஹை விக்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா வந்து ட்ரேடை அவாய்ட் பண்ணுங்கள். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? முக்கியமாக வந்து ஹை விக்ஸ் இருக்கும்போது வந்து ஸ்டாக் அவாய்ட் பண்ணுங்கள். மொத்தத்திலே ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் பொறுத்த மட்டும், ஆப்ஷன் பையாக இருந்தாலுமே நீங்கள் ப்ராஃபிட் பண்ணால் கூட அதிலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரைட்டுங்க. இந்த ஹை வாலட்டாலிட்டி பீரியடில் ஹை விக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எதுக்கு ட்ரேட் பண்ணக்கூடாதுங்கிறதும் பார்த்துட்டோம். ஹை வாலட்டாலிட்டினா என்ன, ஐவினா என்ன, இந்த ஹை வாலட்டாலிட்டியில் விக்ஸை ட்ரேட் பண்ணலாமா, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.